ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீரோ ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2 அதோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிரேக் டவுன், அப்புறம் ஒன் பீஸ் ஃபேனாக எனக்கு அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என் சேனல் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஒரு ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. நிறையான்னு சொல்ல முடியாது, 64 வியூஸ் போயிருந்துச்சு. அந்த 64 வியூஸ் வந்து முன்னாடி கம்பேர் பண்ணும்போது எனக்கு அதிகம் தான். அதனால் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஸ்டார்டிங் ஷாட்டே ரெட் லைன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெட் லைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஹைட்டு வந்து க்ளவுடையும் தாண்டி போடுறதுனால க்ளவுடு வந்து கொஞ்சம் ஹைட்டை மறைச்சிருக்கு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 1 வரும்போதே கிராண்ட் லைனை எந்த மாதிரி பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். கிராண்ட் லைன் சூப்பராகவே பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மேலே ஏறது சீரீஸில் கொஞ்சம் தெளிவாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ஷாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்த ஷாட்டு நமக்கு வந்து லாக்டவுனை காமிக்கிறாங்க. இது லாக்டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகிற சீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் என்ட்ரி ஆகிற சீன் நிறையா பேர் வந்துட்டு போகிறதுனால சைடில் ஒருத்தர் வந்து ஜாப்பனீஸ் ஹேட்டு போட்டு போவார். இவர் அநேகமாக ஜோரோவோட ஐலாண்ட்லேருந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரியுது. இதுக்கு அடுத்த சீன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே எதையோ தேடி போய்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அந்த காடு வந்து லிட்டில் கார்டனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு பார்க்க தெரியுது. அதுக்குள்ளே ஜெயின்ஸை தேடி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஷாட்டு விஸ்கி பிக்கரோட ஓப்பனிங் சீன். அதுக்குள்ளே நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட் வந்து நமக்கு லாக்டவுனை காமிக்கிறாங்க. ஒரு நைட் சீனில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லூஃபி வந்து ரோஜர் எக்ஸிக்யூட் பண்ண அந்த பிளேஸை போய் பார்க்குறான். அதுக்கடுத்து அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், ஆனால் அது அனிமே ஸ்பாய்லரு, அதை இங்கே சொல்ல விரும்பல. அதுக்கு அடுத்த ஷாட்டு நமக்கு வந்து ஜெயண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார் ஸ்க்ரூ வந்து கப்பல் நின்றுருக்கும் போது அப்போ ஒரு ஜெயண்ட் வந்து அங்கே வராது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் ப்ரோகி. அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் மேங்காவில் இப்போ அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு பரவாயில்ல. ஆனால் அடுத்த சீன் நமக்கு ராபினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு ஜோரோவை வந்து ஒரு சீனில் காமிச்சிட்டு நமக்கு மெயின் வில்லன்னு சொல்ல முடியாது, ஒரு சைடு வில்லன்னா சொல்லலாம், ஸ்மோக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேப்டன் ஆஃப் மரைன். அவர் இந்த அலபாஸ்டா ஆர்க்லேருந்து லூஃபி இது வரைக்கும் தோற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து லிட்டில் கார்டனுக்குள்ளே ஒரு சீன். லூஃபி இங்கேயும் நடந்து போகிறான். சாஞ்சி ஏதோ ஒரு கதவை திறந்து பார்க்குறான். அநேகமாக அது மிஸ்டர் 3யோட ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு ஃபைட் சீன். அதுக்கு அடுத்து நடுவில் நமக்கு விவி லைட்டாக காமிச்சு சீசன் 2 அப்படின்னு போட்டு ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அநேகமாக அந்த ஃபைட் சீன் வந்து லாக்டவுன் நடந்திருக்கலாம், இல்லை விஸ்கி பீக்கில் நடந்திருக்கலாம், அப்படி தான் எனக்கு தெரியுது. கடைசியாக ஷாட்டை முடிக்கும் போது லூஃபி வந்து கம் கேஜெட்டிங்கை யூஸ் பண்ணுறான். அதுக்கு அடுத்து நம்ம கிராண்ட் லைன் மேலே ஏறுறாங்க. ரிவர்ஸ் மவுண்டன்னு காமிக்கிறாங்க. கிராண்ட் லைன் மேலே ஏறினப்போ அந்த சைடு நமக்கு வந்து லபூனியும் காமிக்கிறாங்க. அப்புறம் ஒன் பீஸ் இன்டு த கிராண்ட் லைன் டைட்டில் போட்டு சீசன் 3 கம்மிங் சூல் அப்படின்னு போட்டுட்டு ட்ரைலரை முடிக்கிறாங்க. இது வந்து 2026 ரிலீஸ் ஆக போகுது. 2026 நிறையா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் இதுவும் லிஸ்ட்டில் ஆட் ஆகுது. அநேகமாக அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.